தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/6/2026 புதன்கிழமை. பூராடம் நட்சத்திரம் இரவு 12:18 வரை, பிறகு உத்திராடம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னாலே உடல் ஆரோக்கியம் பற்றி முன்னோர்கள் சொன்ன கருத்தை சொன்னேன். அதாவது முதுமையை தள்ளி போடணும், இளமையை தக்க வைத்துக் கொள்ளணும்னா நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதார்த்த குண சிந்தாமணிங்கிற புக்கெல்லாம் இருக்கு. அந்த புத்தகத்தில் உள்ள கவிதைகள் எல்லாம் ஒவ்வொரு உணவு பதார்த்தங்களுக்கும் உரிய குணங்களை பற்றி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அதில் நீர் கருக்கி, நெய் உருக்கி, மோர் பெருக்கி, உண்பவர்தம், பேருரைக்கில் பொமைப்பிணின்னு சொன்னேன். இந்த சுக்குன்னு சொன்னாங்க இல்லையா, சுக்கு ஒரு மனிதன் வாழ்க்கையில தினந்தோறும் சேர்த்துக்கக்கூடியது 3 சேர்த்துக்கணும். சுக்கு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், கடுக்காய் சேர்த்துக்கலாம். இந்த கடுக்காய்க்கு என்ன போட்டிருக்கேன், கடுக்காய் தின்றால் மிடுக்காய் வாழலாம், கடுக்காய் சேர்த்தால் மிடுக்காய் வாழலாம்ங்கிற. கடுக்காய் எப்படி சேர்க்கணுங்கிறது நீங்கள் அதுக்குள்ள மருத்துவர்கிட்ட கேட்டுக்கணும். ஆனால் அதே நேரம் சுக்குங்கிறது கொஞ்சம் எடுத்து ஒரு வெந்நீரில் போட்டு குடிச்சிங்கன்னா ஜீரணமாகாமல் சில பேருக்கு இந்த புளிச்ச ஏப்பம்னு வரும். அப்படி உள்ளே இருக்கு ஜீரணமாகாமல் ஒரு மாதிரியாக ஏப்பமெல்லாம் வரும். அப்படி இருக்கவங்கெல்லாம் ஜீரண சக்திக்காக சோடாவெல்லாம் வாங்கி குடிப்பாங்க. இருந்தாலும் சுக்கு கொஞ்சம் வெந்நீரில் போட்டு குடிச்சிங்கன்னா அப்படியே ஒரு 1/4 மணி நேரத்தில் ஜீரணமாகிடும். ஆகையினாலே தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு. இஞ்சிக்கு என்ன போட்டிருக்கேன், இஞ்சியை சேர்த்தால் எளிதில் செரிக்கும் அப்படிங்கிற. பொதுவா திருக்குறள்ல கூட ஒரு குறள், அருமையான குறள், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றதெனில் ஒரு குறள். இந்த உடம்புக்கு எத்தனையோ பேர் இப்ப தினமே விடிஞ்சா மாத்திரை. கவிஞர் கண்ணாசன்லாம் எங்க ஊருக்கு வந்திருந்த போது அந்த மஞ்சள் மாத்திரையில 2 அடி, வெள்ளை மாத்திரையில ஒரு அடி, சிகப்பு மாத்திரையில 1 அடுன்னு சொல்லுவார் உதவியாளர். பொதுவாக எல்லாருக்குமே இப்ப மாத்திரை சாப்பிடுற நிலை வந்துருச்சு. ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு இருக்கு. அப்படி இருக்கிற போது இந்த மருந்தே இந்த உடம்புக்கு வேண்டாமா, மருந்து இல்லாம வாழணும்னா என்ன பண்ணணும், அருந்தியது அற்றதெனில் அப்படிங்கிறார் வள்ளுவர். உண்ட உணவு ஜீரணித்த பின்னால் நீ அடுத்த உணவு உண்டால் உனக்கு மருந்தே வேண்டாம். அதான் ஒரு 3 வேளை உண்பவன் யாருன்னா ரோகி, 2 வேளை உண்பவன் போகி, 1 வேளை உண்பவன் யோகின்னு போடுவாங்க. அப்படிப்பட்ட இதுல இந்த சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லைங்கிற. இதை சேர்க்கறதுனால எப்படி முதுமை நமக்கு கையாளணும் அப்படிங்கிறத ஒரு அழகான பாடல் சொல்லியிருக்காங்க. காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், மண்டலம் உண்டால். காலையில இஞ்சி சேர்த்துக்கணுமா, உணவுல துவையல் அரைக்கிறோம் இல்லையா, தேங்காய் துவையல் அரைக்கிறோம், அதுல இஞ்சி சேர்த்துக்கலாம். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, பகல் நேரத்துல சுக்கு சேர்த்துக்கணும். மாலை கடுக்காய், மண்டலம் உண்டால், மண்டலம்னா ஒரு மண்டலம் 48 நாள் அப்படி உண்டால். கோலை ஊன்றி குறுகி நடப்போரும் கோலை வீசி குலாவி நடப்பாரே அப்படிங்கிறாங்க. அதாவது கம்பூனி நடந்துக்கிட்டு வராங்கல்ல முதுமை பருவத்துல, அந்த கம்பை தூக்கி வீசி எழிஞ்சிட்டு குலுங்கி அவர்கள் கை வீசி நடப்பாங்களாம். ஆக அப்படி நடப்பதற்கு காரணம், நடக்க வைப்பதற்கு காரணம் இந்த உணவு பதார்த்தங்கள்ங்கிற. ஆக ஆரோக்கியம் சீராக முன்னோர்கள் சொல்லிய இந்த கருத்துகள், ஏராளமான கருத்துகள் இருக்கின்றன. பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூல் மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையிலே பழமொழிகள் வாயிலாகவும் நிறைய எழுதி வைத்திருக்கின்றார்கள். விடாத காய்ச்சலுக்கு விஷ்ணு கரந்தின்னு எழுதியிருக்காங்க. சில பேருக்கு பாருங்க தொடர்ந்து காய்ச்சல் வரும், அவங்களுக்கு விஷ்ணு கரந்தின்னு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி ஆடு தின்னா பாடை அப்படின்னு ஒண்ணு, ஆடு திங்காத அந்த இடத்த. இந்த உணவுகளை எல்லாம் எப்படி இந்த பொருள்களை தாவரங்களை எல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில உடல் ஆரோக்கியத்தோடையும் இருக்கலாம், உள்ள நலத்தோடையும் இருக்கலாம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. 2ஆம் இடத்திலே சூரியன், 12ஆம் இடத்திலே சனி. விரயஸ்தானத்தில் சனி இருந்தால் விரயங்கள் அதிகம் இருக்குமோ என்று நினைக்க வேண்டாம், நல்ல விரயமாக இருக்கும். சுப செலவுகளை நீங்கள் மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதனாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். சாமர்த்தியமாக பேசி சில இடங்களிலே சமாளிப்பீர்கள். பொதுவாக இன்று உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கின்ற நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். தடைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையுமே முன் யோசனையுடன் செயல்பட்டால் நல்லது. ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. மருத்துவ செலவுகள் உண்டு. அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம்.
மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு புது சுக்கிர யோகம் இருப்பதனாலே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கிறது. உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு மாமன் மைத்துனர்களில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்ல, ஆடம்பர பொருட்களையும் கூட வாங்கும் யோகம் இன்றைக்கு உண்டு. கடகராசினியர்களே, உங்கள் ராசியில் குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். இப்பொழுது குரு பயிற்சியாகி வந்து உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார். இந்த குரு உச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலும் உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். எனவே வாக்கியாதிபதியாக இருப்பவர் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது சகல வாக்கியங்களும் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தால் இன்று 2 இலக்கியது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்ப பிரச்சனைகள் கொடிகட்டி அந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வேண்டிய சலுகைகளை கூட தரலாம். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7 ராகு, சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். உங்கள் ராசிக்கு தொடர்ந்து கிரகங்கள் கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி, மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே சூரியன், மிதுனத்திலே புதன், சுக்கிரன், கடகத்திலே வியாழன், சிம்மத்தில் கேது. உங்களுடைய ராசி சிம்ம ராசி. இப்பொழுது காலசர்ப்ப தோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். எனவே வரவும் உண்டு, செலவும் உண்டு, இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, ஏற்றிறக்கமான வாழ்க்கை. இது மாற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நேரங்களிலே சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ராகுகேதுக்களை நீங்கள் வழிபடுவதன் மூலம் யோகங்கள் இன்று உங்களுக்கு வரலாம். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே புதன் சொந்த வீட்டில் இருக்கின்றார். எனவே பொருளாதாரம் திருப்தியாக இருக்கின்றது. இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். அது மட்டுமல்ல, எதையும் நீங்கள் செய்த காரியங்களிலே உங்களுக்கு புகழும் கீர்த்தியும் உண்டு, வெற்றியும் கிடைக்கும். குறி சொல்லியவர்களே கூட உங்களை பாராட்டுவார்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அயல்நாடு அல்லது அயல் மாநிலங்களுக்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு வாகன யோகம் உண்டு. கனிவாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அது கைகூடலாம். ஆனால் அரசு வழியில் கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம். கணக்கு வழக்குகளை கச்சிதமாக வைத்துக் கொள்ளுங்கள். வாங்கல் கொடுக்கல்களிலும் சில பிரச்சனைகள் வரும். நண்பர்களை நம்பி ஏமாற்றங்களை சந்திக்கலாம். எனவே புதிய பொறுப்புகளை யாரிடமாவது ஒப்படைத்தால் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. இடம்பூமி வாங்கும் யோகம் அல்லது இடம்பூமிக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் யோகம் உண்டு. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு இன்று அருமையான நாள். புதன் அஷ்டமத்தில் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். கல்விக்காகவோ கலைக்காகவோ நீங்கள் புது முயற்சி எடுத்தால் அதிலும் வெற்றி உண்டு. குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் செய்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பிறரிடம் ஒப்படைத்த பணிகள் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் கூட உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பதவி உயர்வும் கொடுக்கலாம். ஊதிய உயர்வும் வருவதற்கான வழிமுறைகளை அவர்கள் காட்டிக் கொடுக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று இனிய நாள், நல்ல நாள். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும் நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே அஷ்டமாதிபதி சந்திரன், ராசிக்கு 8லே குரு. எனவே மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டும். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அனுபவஸ்தர்களை ஆலோசனைகளை கேட்டும் செய்வது நல்லது. மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு குடும்ப சுமையும் கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயங்கள் 2 மடங்கு ஆகலாம். எனவே நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செய்ய வேண்டும். அது செய்வது நன்மைதானா, அதன் மூலம் நன்மை கிடைக்குமா என்று நினைத்து யோசித்து செய்வது மட்டுமல்ல, தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். தாராளமாக செலவிட்டு மகிழ்வீர்கள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கலாம். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அலைபேசி வழியிலும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். 2 ராகு இருப்பதனாலே குடும்ப பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக மாறும். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். உற்றார் உறவினர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் மாறும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் அளவுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி 3ஆம் இடத்தில் வெற்றிகளின் ஸ்தானத்தில் இருக்கின்றார். வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும். உடன்பிறப்புகள் அரசல் புரசலாக இருந்த உறவுகள் இப்பொழுது நல்ல விதமாக மாறலாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் இந்த நாள் நல்ல நாள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஆறில் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேற வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் 2 சனி, கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. நீங்கள் வாக்கு கொடுத்து விடுவீர்கள், ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு அதை காப்பாற்ற இயலாது. அதிகாரிகளால் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அலக்களிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். அவர்கள் வேலைப்பொழுவை கூடுதலாக உங்களுக்கு சுமத்தலாம். உங்களிடம் கொடுத்த பொறுப்புகளை யாரிடமேனும் கொடுத்தால் அது நடைபெறாமல் போய் சிக்கல்கள் வரலாம். மிக மிக கவனம் தேவை. இந்த மதியத்திற்கு மேல் நீங்கள் பயணங்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. மீனராசினியர்களே, உங்களுக்கு அற்புதமான நாள், யோகமான நாள். உங்களுடைய ராசியை குரு பார்க்கின்றார். எனவே மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். பூமி இடம் வாங்கும் யோகம் உண்டு. நேற்று அரைகுறையாக நின்ற பணி இன்று முழுமையாக முடிவடையும். பண தேவைகள் பூர்த்தியாகும். 2 செவ்வாய் இருப்பதனாலே வாங்கிய சொத்தை விட்டுவிட்டோம் என்று கவலைப்பட்டவர்கள் மீண்டும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.